ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முகூர்த்தம் லுக். கிளாஸஸ் படிக்கும்போது பேசிக்காக வந்து 2 hours 3 hours மேக்கப் போடுவீங்க. பட் லைவ் பிரைட்ஸ் அப்போது நமக்கு அவ்வளோ டைம் கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் 1 hour தான் கொடுப்பாங்க முகூர்த்தம் டைமில். ஸோ அதில் வந்து நம்ம சாரீ ட்ரெப்பிங்கும் பண்ணோம், ஹேர் ஸ்டைலும் பண்ணோம், 30 minutes மேக்கப்பும் முடிக்கணும். ஸோ நான் 30 minutes எவ்வளோ ஸ்பீடாக வந்து மேக்கப் முடிக்க முடியுன்றது வந்து இந்த டெமோவில் காமிக்க போகிறேன். யூஸ்வலாக நீங்கள் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும் போதும் சிடிஎம்ன்ற ப்ராசஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. பட் எல்லாருமே வந்து தியரிட்டிக்கலாக வந்து சிடிஎம் கிளன்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசர் அப்படி போகிறீங்க. சிடிஎம் ப்ராசஸ் பண்ணும் போதும் கிளன்சிங் பண்ணும் போதும் ஓவராக ஸ்வெட்டிங் வர சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து டீப் கிளன்ஸ் பண்ணாமல் எப்போவுமே வந்து டிஷ்யூவில் வந்து ஃபேஸை மட்டும் வைப் பண்ணிக்கோங்க. டீப் கிளன்ஸ் பண்ணாதீங்க எப்போவுமே. டோனர் மாய்ஸ்சரைசர். ஸோ டோனரை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கின் எப்படின்னு பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு டோனர் வேணும்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் ப்ரைமர். சேம் அதே ப்ராசஸ் மாய்ஸ்சரைசர் ப்ரைமர். தேவைன்னா மாய்ஸ்சரைசர் போடலாம். ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஆயில் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அந்த நேரத்தில் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை ஸ்கிம் பண்ணிட்டு ப்ரைமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மாய்ஸ்சரைசர் டு ஃபவுண்டேஷனுக்கு போயிடலாம். ப்ரைமரை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நம்ம இப்போது மாய்ஸ்சரைசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என்னோட டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே வந்து ஐ மேக்கப் முடிச்சுட்டு ஃபேஸ் மேக்கப் வருவேன். ஸோ தட் நம்ம சீக்கிரமாக வந்து மேக்கப்பை ஃபினிஷ் பண்ணலாம். ஃபேஸ் பண்ணிவிட்டு ஐக்கு பண்ணிங்கன்னா டைம் எடுக்கும். ஸோ ஐ முடிச்சுட்டு ஃபேஸுக்கு வரலாம். ஸோ ஸ்கின்னை வந்து இப்போ கன்சீல் பண்ண போகிறேன். நமக்கு எங்கெங்கே டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் நம்ம கன்சீல் பண்ணால் போதும். எல்லா இடத்துலையுமே கன்சீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எங்கெங்கே பிளாக் டாட்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் கவர் பண்ணலாம். அண்டர் ஐ, கன்சீல் பண்ணும்போது ஃபுல் ஃபேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேவைப்படுற இடத்துல மட்டும் பண்ணுங்கள். ஒரு ஐ பேஸ் யூஸ் பண்ணுறேன். ஐ மொழி மோஸ்ட் ஆஃப் த முகூர்த்தம் லுக் வந்து பிங்க், ஆரஞ்ச், மெரூன், ரெட் இந்த 4 பேஸ் தான் இருக்கும். ஸோ இந்த 4 கலரில் எப்பவுமே போனீங்கன்னா மேக்கப் நல்லா ஸ்டே இருக்கும், நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கோல்டில் போகலாம். ஸோ இவங்களுக்கு ஒரு ஆரஞ்சு பேஸ் சாரீ. ஸோ ஒரு ஆரஞ்சு ஷேடில் போகிறேன். ஆக்சுவலி நான் வந்து பேஸ் போட்டதுக்கப்புறம் பவுடர் போடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஷேட்ஸ்லேயே பவுடர் இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாகவே இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்னர் கார்னர் டு அவுட்டர் கார்னர் நம்ம என்ன ஷேப் கொடுக்க போகிறோமோ ஸோ அந்த அளவில் மட்டுமே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு தான் விங்ஸ் வரப்போகுதுன்னா நான் அந்த அளவுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ லைட்டாக கிளிட்டர்ஸ் போடலான் இருக்கேன். ஸோ நம்ம வந்து பிளெண்ட் பண்ணும்போது எப்போவுமே பஃபி ப்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள். கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃப்ளாட் ப்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சட்டிலான ஒரு ஐ ஷேடோ கொடுத்துருக்கேன். நம்ம இப்போ க்ரீஸ் கட்லாம் கட் பண்ண டைம் இருக்காது. ஸோ முகூர்த்தம் டைமில் பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு ஸ்மோக்கி அப்படி போகாமல் ஒரு நியூட் அண்ட் சட்டில்டாக போனீங்கன்னா நல்லாயிருக்கும்.
ஐப்ரோஸ். எப்பவுமே ஐப்ரோ ஸ்டார்ட் பண்ணும் போதும் இந்த எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேலே ஸ்டார்ட் பண்ணும் போதும் ஹாஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே இருந்தப்போ ஹாஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். முகூர்த்தம் டைமில் நல்லா விங்ஸ் எல்லாம் நம்ம பெருசாக போட்டால் ஐ மேக்கப் சூப்பராக இருக்கும். நல்லா போல்ட் ஐஸ் கொடுக்கலாம். ரொம்ப திக்காக போகாமல் தின் லேஷஸாக போனீங்கன்னா ஐ லுக் எப்பவுமே நல்லாயிருக்கும். ஃபைனலாக காஜலோட ஐ மேக்கப்பை முடிக்கிறோம். ஸோ ஃபேஸ்க்கு போயிடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டோம், ப்ரைமரும் போட்டோம், கன்சீலும் பண்ணிட்டோம். டைரெக்டாக நம்ம ஃபவுண்டேஷனுக்கு அப்ளை பண்ணிடலாம். நம்ம ஐப்ரோ பண்ணும் போது எக்ஸஸாக இருக்க ஃபவுண்டேஷன் அந்த கிளிட்டர்ஸ் எல்லாமே நம்ம ஃபவுண்டேஷன் மேலே கவர் பண்ணிடலாம். சம்டைம்ஸ் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ் மேக்கப் பண்ணிவிட்டு ஐ பண்ணும் போதும் அதில் விட கிளிட்டர்ஸ்லாம் திருப்பி நீங்கள் அதை துடைக்கும் போதும் மேக்கப் க்ளம்ஸியாக சான்சஸ் இருக்குது. நீங்கள் இப்படி பண்ணும் போதும் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ நம்ம ஐப்ரோ கரெக்ஷன்ஸு ஃபவுண்டேஷன் பவுடர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஐப்ரோ கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம பண்ணிக்கணும். மார்னிங் முகூர்த்தம் டைமில் நீங்கள் 2-3 ஃபவுண்டேஷன் போடுறத விட சிம்பிளாக ஒரே கோட்டிங் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஸ்டே இருக்கும். மேக்கப் வந்து கிராக் ஆகாமல் ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும். பிகாஸ் நம்ம மார்னிங் பண்ணும்போது சன்லைட்டுக்காக பண்ணுற மேக்கப். ஸோ மேக்கப் வந்து கிராக் ஆகாமல் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஒரு காம்பேக்ட். ஸோ நம்ம இப்போ க்ரீமை செட் பண்ணிட்டோம். எப்போவுமே ஸ்கின் ஆன் மேக்கப் பண்ணுங்கள். மேக்கப் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கணும்னு பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸில் பார்த்தீங்கன்னா அவங்க டச் பண்ணால் கூட அவங்களோட ஸ்கின் வந்து வைப்ரண்ட்டாக மேலே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களோட பேஸ் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க ஃபியூச்சர்ஸை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்ட போகிறோம். யூஸ்வலாக வந்து கான்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹைலைட் பண்ணுவீங்க.
இது வந்து சின்ன ட்ரிக்ஸ். எப்பவுமே ஹைலைட் பண்ணிவிட்டு நீங்கள் கான்டோர் பண்ணிங்கன்னா இன்னும் அந்த நீட்னஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். எப்பவுமே மார்னிங் முகூர்த்த டைமில் கோல்டு கிளிட்டர்ஸில் போனீங்கன்னா மேக்கப் இன்னும் நல்லாயிருக்கும். நைட் ரிசப்ஷன் டைமில் நீங்கள் சில்வர் போங்க. மார்னிங் வந்து கோல்டு ஷேட்ஸில் போனீங்கன்னா ஷேட்ஸ்லாம் மேக்கப் நல்லா சூப்பராக இருக்கும். ஹைலைட் பண்ணதுக்கப்புறம் நான் கான்டோர் பண்ணுறேன். ஸோ எனக்கு எந்த லைன்ஸ் வேணுமோ அதை நான் நீட்டாக இங்கே ட்ரா பண்ண முடியும். யூஸ்வலாக எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, ஸ்கின் எப்படி இருந்தாலும் கான்டோர் பண்ணுறீங்க. எங்கே கான்டோர் நீடரோ அங்கே மட்டும் கான்டோர் பண்ணால் போதும். ஆல்ரெடி சப்பியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கான்டோர் கண்டிப்பாக முக்கியம். லீனாக ஒரு கேர்ள் இருக்காங்க, அவங்களுக்கு இங்கே வந்து சின்னே கிடையாதுன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து கான்டோர் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஷேப் கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து நம்ம தியரட்டிக்கலாக படிக்கிற விஷயத்த அப்படியே கொண்டு போயிட்டு ஃபேஸில் பிரைட் ஃபேஸில் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க. ஸோ டபுள் சின் இருந்தால் சின்னில் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லை. ப்ளஷ். ஸோ எல்லாமே நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள் ஸ்கின்னோட. ஸோ ஒரு லிப் பேஸ். ஸோ லிப் பேஸ் போடும்போது நம்மளுக்கு லிப்ஸ்டிக் வந்து கம்மியாக கன்சியூம் ஆகும். ஸோ ஒரு ஆரஞ்ச் ஷேடில் இருக்கிறதுனால ஆரஞ்ச் வித் ரெட்டில் போகிறேன். ஒரு அவுட்லைன் போட்டுக்கோங்க. டீப் ஸ்மைல். ஸோ நல்லா டீப்பாக ஸ்மைல் பண்ணும் போதும் நமக்கு அந்த கிராக்ஸ்லாம் இருந்தால் கூட அதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு அவுட்லைன் டார்க்கர் ஷேட் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன கலர் கொடுக்க போகிறோமோ அதை இன்னர் லைனில் போடும்போதும் ரெண்டு கலருமே மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு கலர் கிடைக்கும். ஃபைனலாக நம்ம என்ன ஐ ஷேடோ கொடுத்தோமோ அதே லேயரில் கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். ஸோ இது வந்து காஜல் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமே இருக்கும். இது ஒரு அழகான லுக் கொடுக்கும். ஃபைனலாக ஃபிக்ஸிங். ஸோ நம்ம ½ அன் ஹவரில் ஒரு ஹெச்டி பிரைடல் லுக் ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா? ஜுவல்ஸ் போடும்போது எப்பவுமே ஃபுல்லாக போடாதீங்க. இந்த ஹூக்கை கலட்டி மாற்றினீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் ஒர்க்கு. தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்களை சீக்கிரம் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் பிரியா, ஹரிதாரம் பிரைடல் ஸ்டுடியோ.